டுடே ஜூலை 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வந்து நேஷ்னல் டாக்டர்ஸ் டே என்று கருதப்படும். இந்த நாள் தான் வந்து ஜூலை 1. இந்த நாள் வந்து டாக்டர்ஸ் தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இதில் இம்பார்ட்டண்டான புகழ்பெற்ற டாக்டர் பிசி ராயின் நினைவாக இந்த டாக்டர்ஸ் தினம் வந்து மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த பிசி ராயின் நினைவாக தான் இந்த நேஷ்னல் டாக்டர்ஸ் டே வந்து கொண்டாடப்படுகிறது. இவர் வந்து புகழ்பெற்ற டாக்டரும் கூட, மற்றும் இவர் வந்து ஒரு இலவசமாக மருத்துவ சேவை வந்து ஆற்றினார் என்பது நமக்கு தெரிய வந்திருக்கு. அது இல்லாமல் இவரோட சொந்த வீட்டு வந்து ஏழைகளுக்கு ஹாஸ்பிட்டலாக கொடுத்திருக்கிறார். இந்த டாக்டர்ஸ் டே முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து டாக்டர் பட்டங்களையும் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துட்ருக்காரு. அதுவுமே வந்து நம்ம நாளிதழில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிகிச்சைகளுக்கான அந்த வழிகாட்டுதலுமே அந்த நிகழ்ச்சியில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கரண்ட் அஃபேரான முக்கியமான, அதாவது ஜிஎஸ்டி வந்து ஹப்பில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஜிஎஸ்டி டேவும் இன்றைக்கி வந்து ஜூலை 1 ஜிஎஸ்டி டேவும் கூட. அதை முன்னிட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா 2024 to 25, அதாவது ஆண்டோட நிதி ஆண்டோட பட்ஜெட் வந்து எவ்வளோ வந்து வந்திருக்குன்னா, அதாவது ஜிஎஸ்டி 2024 to 25 நிதி ஆண்டில் அந்த வருமானம் வந்து இரட்டிப்பாக வந்து நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி அந்த வட்டாரங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கு. எவ்வளோ வந்திருக்குன்னா 22.08 லட்சம் கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இந்த ஆண்டில் 9.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து வெரி ஹையஸ்ட்டும் கூட. நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வந்து கிடச்சிச்சின்னா, அதாவது ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளே எவ்வளோ வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2020 to 2021 வரைக்கும் 11.37 லட்சம் கோடி கிடச்சிருக்கு. அந்த நிதியாண்டில் 21 to 22 நிதியாண்டில் வந்து 14.83 லட்சம் கோடி வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து 22 to 23 நிதியாண்டில் வந்து 18.08 லட்சங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் 2023 to 24 வரைக்கும் 25.18 லட்சங்கள் வந்து வருமானம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி இதன் மூலம் ஜிஎஸ்டி குட் சர்வீஸ் டேக்ஸ் என்று அழைக்கக்கூடிய இதில் மட்டும் நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜிஎஸ்டி ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் 2024 to 25 வரைக்கும் இருக்கிறதுலையே இந்த நிதியாண்டில் தான் வந்து 22.08 லட்சம் கோடி வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கிறதா நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த சிறப்பு நாளான ஜிஎஸ்டி டே என்று சொல்லக்கூடிய இந்த தினத்தன்று மிகவும் மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதோட பர்சன்டேஜ் வந்து 100%. எத்தனை பர்சன்டேஜ் வந்து கிடச்சிருக்குன்னா, நிகர உற்பத்தியில் 9.4% அப் ஏரோ என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாக்கள்லாம் வந்து நல்லா திரட்டி ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் புள்ளி விவரம் வந்து டேட்டா ரிசோர்ஸ், அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி நிறைய பேர் முன்னிலையில் கணக்கிடப்பட்டு இந்த ஆராய்ச்சியின் முடிவில் நமக்கு சொல்லியிருக்காங்க. மேலும் இது தொடர்பான தகவல் வந்து நீங்கள் நல்லா ப்ரீஃபாக தெரியும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த தினத்தன்று. அடுத்தது 2025 to 26 எவ்வளோ டார்கெட் வரும்னு நமக்கு தெரியாது. இந்த நிதியாண்டுக்கானது சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து 2025 to 26 அப் ஆகுமா இல்லை டவுன் ஆகுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மக்கள் தொகை சென்செக்ஸ் கணக்கு எடுத்தால் அப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். அடுத்த நியூஸ் வந்து சென்னையில் வந்து 2 இடங்களில்
அதாவது காலநிலை எதிர்ப்பு கடற்பாசிகள் பூங்கா வந்து 2 இடத்துல மேற்கொண்டிருக்காங்க. ஒன்று வந்து சென்னையில் பாடி என்கிற இடத்துலையும், 2வது வந்து துறைப்பாக்கம் என்ற இடத்துலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைவில் யார் யார் சென்னையில் இருக்காங்களோ அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.